ஹாய் கைஸ், ஒரு 12 டேஸ்க்கு அதாவது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம பீட்டாஸ் எல்லாம் நம்ம பாட்லிங் பண்ணியிருந்தோம். நல்ல நல்ல ஃபிஷ்ஷாக பார்த்து கலர் எதுவுமே வரல, பட் லைட்டாக கலர் வந்தது. பியூர் செல்லோ ஃபைன் அந்த மாதிரிலாம் ஒரு 50 மீனுக்கு மேலே பாட்லிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஒரு 12 நாள் அப்டேட் பாட்லிங் பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். கலரேஷன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து 100 டேக்கு மேலே இருக்கும். 100 டேக்கு மேலே இது கலர் கம்மி தான், பட் இது லைனேஜ் வேறு லைனேஜ், மேல் வேறு மேலு, ஃபீமேல் வேறு மேல். ஸோ அதனால் ப்ரீடிங்கில் ரிசல்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ அதனால் இப்போ தான் ரிசல்ட்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு பாட்லிங் பண்ணதுக்கப்புறம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது தான். மார்பிள் டட் மாதிரி வருது. இது எல்லாமே மல்டி கேலக்ஸியோட குட்டிங்க, எல்லோ பேஸ் மல்டி கேலக்ஸியோட குட்டிங்க தான். ஸோ இப்போ தான் கலர் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் பாருங்கள், நல்ல கலர், எல்லோவும் டெய்லில் அடிக்கும் இதில், எல்லோ கலரும். ஸோ இது வந்து மேல் வேறு லைனேஜ், ஃபீமேல் வேறு லைனேஜ். ஸோ எல்லாமே தாயும் போட்டு தான், பட் லைனேஜ் வேறு தான் ப்ரீட் பண்ணும். ஸோ அதனால் மேபி ரிசல்ட்டு கொஞ்சம் லேட்டாக வரலாம். இது வந்து ரெட் கேலக்ஸி, இது ஒரு 10 நாள் அந்த மல்டி கேலக்ஸியோட சின்ன பசங்க தான். ஸோ இவனுக்கு வந்து சேம் லைனில் நான் ப்ரீட் பண்ணேன். ரிசல்ட் ரொம்ப ஸ்பீடாகவே வந்துருச்சு. நான் பர்சனல் ஃபீட் பண்ணது என்னென்னா, சேம் லைனில் ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெண்டு கொஞ்சம் அதிகமாகவே வருது.